வணக்கம் பவித்ரா. அதாவது காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக, அதிமுக, பாமக, காங்கிரஸ், தமாக, சுயேட்சை என மொத்தம் 51 மாமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக, பாமக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மட்டுமல்லாது திமுக கட்சியினரே மாநகராட்சி மேயரை திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். மேலும் மாமன்ற கூட்டங்களை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த நிலையில் பல்வேறு திட்டங்களுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியாமல் போனது. இதனிடையே கடந்த ஜனவரி மாதம் முதல் மாமன்ற கூட்டமானது நடத்தப்படாமல் தற்போது இருந்து வருகிறது. மேலும் அண்மையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து திமுக மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திட திமுக உள்பட 33 கவுன்சிலர்கள் மனு அளித்தனர். அதேபோல் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனிடமும் அது தொடர்பாக மனு அளித்தனர். இந்த நிலையில் வருகின்ற 29ஆம் தேதி அன்று திமுக மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு மாநகராட்சி அலுவலகத்தில் கூட்டமானது நடைபெற உள்ள நிலையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்தரமேரு சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் உத்தரவின் பெயரில் மாநகராட்சி மேயர் எதிர்ப்பு திமுக கவுன்சிலர்கள் 22 பேர் பேருந்து மூலம் இன்று காலை ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா சென்றுள்ளனர். இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திங்கட்கிழமை நடைபெற உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற உள்ள பரபரப்பான சூழ்நிலையில் மேயர் எதிர்ப்பு திமுக கவுன்சிலர்கள் ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா சென்றுள்ள நிகழ்வு மேலும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. தற்போது உள்ள சூழ்நிலையில் 75 கவுன்சிலர்கள் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக இந்த போர்க்கொடி தூக்கியுள்ளனர். குறிப்பாக பவித்ரா, அதாவது திமுக மேயர் பதவி இறக்கம் செய்ய 5இல் 1 பங்கு வேண்டும் என்ற நிலையில், அதாவது மொத்தம் 51 கவுன்சிலர்களில் 41 பேர் எதிராக வாக்களித்தால் மட்டுமே மேயர் பதவியை இழக்க செய்ய முடியும். இதனால் திமுக அதிருப்தி கவுன்சிலர்கள் சைலஜா ராஜசேகர் மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் 2 பேர் மேயருக்கு எதிராக வாக்களிப்பார்களா அல்லது திமுக எதிர்ப்பு கவுன்சிலர்கள் மற்றும் மேயர் தரப்பு ஆதரவு கவுன்சிலர்கள் எவரேனும் மேயருக்கு எதிராக வாக்களிப்பார்களா, யாரெல்லாம் மேயருக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்பது நாளை நடைபெறக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தெரியவரும். இது தொடர்பாக மாமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறும்போது, எதிர்ப்பு கவுன்சிலர்கள் 36 பேரும் கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை. அதனால் மேயர் மகாலட்சுமி யுவராஜிடம் 2 மாதத்தில் உங்கள் பலத்தை மாமன்ற கூட்டத்தில் நிரூபியுங்கள் என ஆணையர் உத்தரவிட வாய்ப்புள்ளது எனவும் வட்டாரங்கள் கூறி வருகிறார்கள். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.